ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதிக்குரிய பரலோக மன்னா 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 13 வசனங்கள். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். வசனங்களுக்குரிய விளக்கம். அன்பற்ற இவ்வுலகில் நாம் அநேக நிந்தைகளை நம் ஆண்டவரைப் போல அனுபவிக்க வேண்டியவர்களாகவே இருக்கின்றோம். இவ்வுலகமும் மாம்ச இச்சைகளும் சாத்தானும் நம் வழிகளில் எப்போதும் குறுக்கிட்டு வரும்போது பலவிதமான போர் நமக்குள் உண்டாகும். நீதிமான்களின் பேரில் பல அம்புகள் எய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட சோதனைகளிலும் துன்பங்களிலும் நம் மனோபாவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நாம் பொறுமையோடு தேவன் நடத்துதலுக்கு விழிப்புடன் காத்திருப்பது நல்லதல்லவா? நம்மை ஒவ்வொரு காரியத்திலும் அவர் சித்தத்துக்கு உட்படுத்துவது எவ்வளவு மேன்மையானது என்பதை உணர வேண்டும். இதனால் சங்கீதக்காரன், நான் மௌனமாகி ஊமையாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் என்றான்.